ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்கள் வந்து ஆடிப்பட்டத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மண்கலவையெல்லாம் போடணும்னு சொல்லி. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி மண்கலவை போடுவீங்க, என்ன மாதிரி உரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். போன ஆடிப்பட்டத்துக்கு போன தடவை இல்லை, ஒரு 2 இயர்ஸாகவே ஒரே மாதிரி தான் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் அந்த பக்கம் நல்லா தள்ளி கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையவே விட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மண்கலவை ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்ததை ஃபுல்லாக வெளியில் எடுத்து போட்டுட்டோம் பாருங்க. 6 ஃப்ரிட்ஜில் உள்ளதையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. அதே மண் தான், வேறு நம்ம மண்ணெல்லாம் எதுவும் போடலை புதுசாக. சம அளவுக்கு எந்த அளவுக்கு மண் இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் நார் கழிவையும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த தடவை எப்போதும் ஆட்டு சாணம் போடுவோம், இந்த தடவை மாட்டு சாணம், அதுவும் சம அளவு போட்டிருக்கோம். எல்லாமே போட்டாச்சு தானே. தேங்காய் நாரும் மண்ணும் மட்டும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம இப்போ சாணம் ஊற போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு வேப்ப முன்னாக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஏற்ற போகிறோம். அதுக்கப்புறம் என்னங்க, அப்படியே எல்லாம் இனி கொடி காய்கறிகளை போட்டு இனி ஒரே அறுவடை அள்ள வேண்டியதுதான். ஆமாம், போடுங்க. இந்த கொடி காய்கறிகள் எல்லாம் போடாமல் அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அப்படி டல்லாக ஆகிடுச்சு நம்ம மாடி தோட்டம். இனி இன்னும் ஒரு 2 மாதம் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அறுவடை அள்ள வேண்டியதான். புது வெரைட்டியெல்லாம் போட ஆரம்பிக்க போகிறேங்க. போன தடவை இல்லாத ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் இந்த தடவை நம்ம போட போகிறோம். அது என்னென்ன காய்கறிகள் புதுசாக போட போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நம்ம புதுசாக ஒரு 4-5 வகை போட போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து வர்ற வீடியோக்களில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து மார்னிங் வந்து இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம். இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து நிரப்பியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ ஈவினிங் அடுத்த 3, முதல்ல காலையில் 3, இப்போ 3. அதில் சும்மா அங்கங்கே நமக்கு வந்து கடந்துச்சு, இது மாதிரி வளர்ந்து கிடந்தது, தன்னால் வளர்ந்து கிடந்ததை எடுத்து நட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டேஸ் பார்ப்போம். இதுவே நல்லா ரெக்கவர் ஆகி நல்லா வந்துடுச்சு அப்படின்னாக்கா இதை அப்படியே விட்டு வளர்த்துறணும். ஏன்னா தன்னால் வளர்ந்தது எப்போவுமே நிறைய ஈல்டு கொடுப்பாங்க. சப்போஸ் இது வந்து வரலை அப்படின்னாக்கா, இன்றைக்கி வேறு நம்ம மார்னிங் தண்ணி ஊற்றலை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வேலையெல்லாம் நடந்தனால தண்ணி ஊற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் செடிகள் வாடலை. ஆனால் இந்த புதுசாக நம்ம வைக்கிற செடிகள் வந்து கொஞ்சம் வாடி போய் தான் இருக்காங்க. இன்னும் 2-3 நாளில் அவங்க நல்லா வராங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா எல்லாமே நம்ம புதுசாக போட்டு சூப்பராகவே நம்ம கொண்டு வந்துடுவோம். மாடி இன்னும் கொஞ்ச நாளில் வேறு மாதிரி ஒரு புது பொலிவோடு இருக்கும். இப்போ பாருங்கள், வேலை மும்முரமாக நடந்துகிட்ருக்குது. முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். வேப்ப முன்னாக்கு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே போடும்போது நாங்கள் எப்போவுமே நல்லா இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தான் போடுவோம். அப்படி போடுறதுனால எங்களுக்கு வந்து அந்த கலந்து விடுறது பாருங்கள், ஆட்டு சாணம் எவ்வளோ நல்லா மக்கி எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு பெரிய மைனஸ்ஸு, மாட்டு சாணம், நல்லா மக்கின மாட்டு சாணம் எங்களுக்கு இப்போ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம்ஸ் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆட்டு சாணம் மாதிரி மாட்டு சாணம் இல்லை அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா சும்மா 2 விரல் தண்டிக்கு புழு இருக்குதுங்க, வெள்ளை கலரில் சாணி புழு. அது வந்து இப்போ நம்மளோட எல்லா பக்கமும் எல்லா தொட்டிலையும் பரவிடுச்சு. ஒவ்வொரு தொட்டிலையும் 100-200 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லலாம் ஒரு 200-300 கிட்ட அந்த சாணி புழுவை நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால் எதுவும் கெடுதல் உண்டா செடிக்கு, அது இருந்தால் ஒன்றும் செய்யாதா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனாலும் ஒரு 1/2 பக்கெட்டு கிட்ட அள்ளி வெளியில் போட்டிருக்கோம். சாணி நல்லா கிடைச்சாலும், சாணி உரம் நல்லா கிடைச்சாலும் புழுவும் வந்து என்ன சொல்கிறது, உரம் வாங்கினா புழு வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நிறையவே புழு இருந்துச்சு, சாணி புழு. உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கா? ஏன்னா எனக்கு வந்து 2 வருஷமாக நாங்கள் ஆட்டு சாணம் தான் போட்டதுனால எங்களுக்கு இதை பற்றி தெரியல. இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதனால் எதுவும் கெடுதல் வருமா செடிக்கு அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாங்கள் இதை கலக்க போகிறோம். கலந்துட்டு நாங்கள் எல்லா ஃப்ரிட்ஜையும் நிறச்சிட்டு அப்புறம் நம்ம விதைகளை போடுறதுக்கு தயாராக வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். விதை போடும்போது உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன், என்னென்ன விதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். முடிச்சிடவா இதோட? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். அங்கே வேலை மும்முரமாக நடந்துட்டுருக்கு. அதில் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் எல்லாம் நிரப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு ரெஸ்ட் டைம்லாம் கொடுத்துட்டு விதைகளை போட ஆரம்பிக்க வேண்டியதான். புதுசாக எனக்கு வந்து நிறைய நம்முடைய உறவுகள் வந்து போன தடவை போடாத ஒரு சிலதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி புதுசாக நிறைய போட ஆரம்பித்தோன்னா அடுத்து நான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இல்லாத புதிய ரகங்களெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்க ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்த மாதிரி தான். கண்டிப்பாக விதைகள் நிறையவே எடுத்து உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன். ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காய்கறி விதைகளாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே நம்ம வந்து நம்மக்கிட்ட கவர் அனுப்பி தந்திருக்காங்க. அனுப்பி தந்தவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், பட் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு யாரெல்லாம் வந்து அனுப்பி தந்திருக்காங்களோ கவர், அவங்க எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்துருவேன். சிறகு அவரை கொடுப்பேன். கத்தரி விதைகள் இருக்குதுங்க, வெண்டை இருக்குது, அது போக வந்து கோழி அவரை இருக்குது. அப்புறம் வேறு என்ன டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் நெற்பவளம் கொஞ்சம் இருக்குது, அது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சூரியகாந்தி பூக்கள் இருந்தால் தானே நல்ல ஒரு பாலினேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லோ கலர் பூவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்கிறதுனால அதுவுமே நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. குறைஞ்சது ஒரு 10 விதைகள் வந்து உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக வருங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நம்ம வந்து வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டன்.